வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் க்ரோ எக்ஸ்பர்ட். இன்னைக்கான மார்க்கெட் அப்டேட் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். மார்க்கெட் அப்டேட்க்கு முன்னாடி இது நம்ம சிபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. என்டையர் வீடியோவுமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காண்டி மட்டுமே. ஸோ ஓவரால் மார்க்கெட் இன்னைக்கான நாளில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட்டை போட்டு கபலீகரம் செஞ்சுருக்காங்க. ஓவரால் மார்க்கெட்டை போட்டு பொழந்துட்டாங்க. இதுக்கு முக்கியமாக இருக்கிற ரீசன் என்னன்னா, யூஎஸ் மிலிட்ரி வந்து ஈரானை லைட்டாக பேனிக் ட்ரிகர் பண்ணி விட்டார்கள். ஸோ இதை பண்ண ரீசன்னால க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் வந்து $126 பெர் பேரல் உச்சபட்ச ஆல் டைம் ஹைப் நோக்கி போயிருச்சு. பேரல் காஸ்ட் க்ரூட் ஆயில் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆன உடனே ஆல்மோஸ்ட் நிஃப்டி 50 வந்து 380 பாயிண்ட்ஸ் டவுனு, சென்செக்ஸ் வந்து 1237 பாயிண்ட்ஸ் டவுனு. டாலருக்கு அகேன்ஸ்டாக நம்ம இந்தியா ரூபி வந்து 95.32 அதுவுமே ரெக்கார்ட் லோ நோக்கி போயிருச்சு. இந்தியாவோட ஃபியர் இண்டெக்ஸ் வந்து 7.07% ஷார்ப்பாக இன்க்ரீஸ் ஆகி விட்டது. ஸோ இந்த க்ரூட் ஆயில் பிரச்சனை முடிஞ்ச பாடு இல்லை. ஸோ ஓவரால் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் நிஃப்டி 50 1.6, சென்செக்ஸ் 1.6, பேங்க் நிஃப்டி 0.7, கிஃப்ட் நிஃப்டி 0.5. ஸோ ஓவராலாகவே மார்க்கெட் வந்து இன்னைக்கு ஸ்ட்ராங்காக பீரிஷ் தான். நிறைய பேர் வித்துட்டு வெளியே போக ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பாக எஃப்ஐஎஸ் வந்து ஜஸ்ட் வெனஸ்டே பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் 2185 க்ரோர்ஸ் கிட்ட வித்துட்டு வெளியே போயிருந்திருக்காங்க. ஹெவி செல்லிங் தான் நடந்துட்டு இருக்கு. டிஏஎஸ் முடிஞ்ச அளவுக்கு வந்து மார்க்கெட்டை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டாக் இன்னைக்கு நாளில் ஹெவி லாஸ் ஆனது வந்து ஏவியேஷன் அண்ட் டிராவலு வேர்ஸ்ட் ஹிட். ஏன்னா ஏர்ஜெட் ஃபியூலோட காஸ்ட் வந்து கண்ணாப்பினான்னு ஏறிடுச்சு இந்த க்ரூட் ஆயில் ப்ரைஸ்னால. குறிப்பாக இண்டிகோ, ஸ்பைஸ் ஜெட்டு மார்ஜின்ஸ் எல்லாமே கிராஷ் ஆயிடுச்சு. ஆட்டோ ஸ்டாக்குமே இதே ரீசனால ரைசிங் ஃபியூயலோட கன்சர்ன்ஸ் வந்துட்டே இருக்கு. நிறைய பேர் வந்து பெட்ரோலோட ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆயிரும் ஆஃப்டர் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம்னு ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால எம்என்டம் அண்ட் மாருதி வந்து ஷார்ப்பாக ஃபாலோ ஆயிருக்கு. மாருதி நேற்று தான் ஒரு பெரிய கேபெக்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி ஸ்டாக்கை கொஞ்சம் மேலே ஏற்றி வச்சாங்க, கண்ணாப்பினால் விழுந்துருச்சு. எஃப்எம்சிஜி பொறுத்த வரைக்கும் ஹெச்யூஎல் டிராப்டு. அவங்களோட Q4 ரிசல்ட்ஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்துச்சு, இருந்துமே இன்னைக்கான மார்க்கெட் பேனிக்ல டிராப்டு. பேங்கிங் செக்டார் பொறுத்த வரைக்கும் ஆக்சிஸ் பேங்க் வந்து டவுனு. அதுக்கு முக்கியமான ரீசனாக இருக்கிறது வந்து ஃபெட்டோட ரேட் கட்டு, எஃப்ஐஎஸோட செல்லிங் ப்ரெஷர். ரியலிட்டி ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் சென்செக்ஸ் விழுந்ததுனால ஓவராலாகவே செல்லிங் ப்ரெஷர்னால ரியலிட்டி ஸ்டாக்ஸுமே விழுந்திருக்கு. ஐடி டெக்கோட டிமாண்ட் வந்து ஓவரால் மாடரேட்டாக இருக்கு. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் லாஸ்ட் வீக்கில் ரெக்கவரி போஸ்ட் பண்ணியிருந்தாங்க ஐடி. பட் இன்னைக்கான நாளில் ஓரளவுக்கு மாடரேட்டான வித் ஸ்டாண்ட் பண்ணியிருக்கு. ஆயில் அண்ட் கேஸுமே ஒரு மாதிரி மிக்ஸ்டு ஒப்பீனியன் தான். சில ஆயில் செக்டர் கம்பெனிஸ் வந்து அப்ஸ்ட்ரீம் நோக்கி போயிருக்கு, சில இது டவுன் ஆயிருக்கு. மெட்டல் ஸ்டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த க்ரூட் ஆயில் பிரைஸ்னால ஓவரால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாதிப்படையும் என்கிற நம்பிக்கையின் காரணமாக மெட்டல் ஸ்டாக்குமே இன்னைக்கான மார்க்கெட்ல அடிச்சிருக்காங்க. இன்னைக்கான மார்க்கெட்ல டாப் மூவர்ஸ் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா கோல் இந்தியா. ஸோ கோல் வந்து ஏன் இன்னைக்கான மார்க்கெட்ல க்ரோ ஆயிருக்குன்னா, க்ரூட் ஆயிலோட பிரைஸ் கண்ணாப்பினான்னு ஏறிட்டு இருக்கிறதுனால கோல் வந்து ஆல்டர்னேட்டுக்கான க்ரூட் ஆயிலா இருக்கிறதுக்கான ஸ்ட்ராங் வாய்ப்பு இருக்கு. ஸோ Q4 ரிசல்ட்ஸோட ஏர்னிங்ஸுமே ஓவரால் பெட்டரா இருக்கு. அந்த ரீசன்னால இன்னைக்கான மார்க்கெட்ல கோல் இந்தியா டிஃபென்ஸ் செக்டார் பிளே பண்ணி ஓவரால் தம் கட்டி மேலே வந்துட்டு இருக்கு. இந்த கோல் இந்தியா பத்தி நம்ம ஆல்ரெடி வீடியோல பேசியிருக்கோம். ரைட் ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது கன்சிடர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கான நாளில் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஐடிசி இன்னைக்கான நாளில் வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு 3.79% டப்புன்னு அப்பா இருக்கு. இதுக்கு முக்கியமாக இருக்கிற ரீசன் என்னன்னா, ஐடிசி அவங்களோட பிஸ்னஸை டைவர்சிஃபை பண்ணிட்டு வராங்க. சிகரெட்ஸ், அக்ரி, ஹோட்டல்ஸ், எஃப்எம்சிஜின்னு சொல்லிட்டு. ஸோ மார்க்கெட்டில் நிறைய செல் ஆஃப் குஷன்ஸ் ஆல்ரெடி ஐடிசி வந்து பார்த்துட்டாங்க. ஸோ இப்போதைக்கு ஆல்மோஸ்ட் சிகரெட் பிஸ்னஸ்லையுமே மோனோபோலி பிளேஸ் பண்ணுறாங்க. அவங்க இப்போ கொஞ்சம் ஸ்ட்ராங்கர் வால்யூம்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங்கர் பிஸ்னஸ் டைவர்சிஃபிகேஷன் மூவ் பண்ணுறாங்க. ஸோ எஃப்எம்சிஜியில் ஐடிசி கன்சிடர் பண்ணிங்கன்னா இன்னைக்கான மார்க்கெட்டில் உங்களுக்கு கொண்டாட்டம் தான். ஸோ பஜாஜ் ஃபினான்ஸ் பொறுத்த வரைக்கும் Q4 ரிசல்ட்ஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்திருக்கு. இன்னைக்கான மார்க்கெட்டில் Q4 ரிசல்ட்ஸ் வந்து ஃபினான்ஷியல் இயர் 2026 இயர் ஆன் இயர் 22% ப்ராஃபிட் வந்து புக் பண்ணியிருக்காங்க. 540640 crores கிட்ட அப்பா இருக்கு. ஸோ ஓவரால் ஏயுஎம் மட்டுமே 22% கிட்ட க்ரோ ஆயிருக்கு. ஸ்ட்ராங்கான ஏர்னிங்ஸ் வந்து இந்த பஜாஜ் ஃபினான்ஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் இன்னொரு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா, பஜாஜ் ஃபினான்ஸ்ல இன்னொரு பிகஸ்ட் சேஞ்ச் நடக்க வாய்ப்பு இருக்கு. ராஜீவ் பஜாஜ், ஸோ அவர் வந்து அவரோட கரண்ட் பொசிஷன்ல இருந்து ஸ்டெப் டவுன் பண்றாரு. ஜூலை 30 வந்து அஃபிஷியல் போர்டு அனௌன்ஸ்மெண்ட் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு சின்ன அன்சர்டனிட்டி வரும், யாரு எப்படி என்ன கவர்னன்ஸ் எல்லாமே. அதுக்கப்புறம் இது ஸ்டாக் எப்படி மூவ் ஆகுதுங்கிறத பேஸ் பண்ணி நம்ம கன்சிடர் பண்ணலாமா வேணாமான்னு பார்க்கலாம். ஸோ டாப் லூசர்ஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் இன்னைக்கான மார்க்கெட்ல இண்டிகோ, ஸோ ஜெட் ஃபியூயல் கண்ணாப்பினான் ஏறினதுனால ஓவரால் டாலரோட ப்ரைஸுமே ஏறினதுனால இண்டிகோ ஸ்டாக் இன்னைக்கான மார்க்கெட்ல அடி போட்டு பொழந்திருக்காங்க.
அண்ட் இது மட்டுமே ரீசன் கிடையாது. இதுக்கு இன்னொரு முக்கியமான ரீசன் என்னவா பார்க்கப்படுது அப்படின்னா, பீப்புள் இனிமே டிராவலை குறைச்சிருவாங்கங்கிற ஒரு பயம் எல்லா கம்பெனிஸ்க்குமே இருக்கு. அது ஒரு ரீசன் கூட. ஜொமேட்டோ ஆல்ரெடி எதுக்கு போட்டு அடிக்கிறாங்கன்னே தெரியாம அடிச்சிட்டு இருந்தாங்க. கரண்டா ஜொமேட்டோல ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் இப்படியே போயிட்டு இருக்குன்னா, இது என்டையராகவே டெலிவரி பிஸ்னஸ் ரன் ஆயிட்டு இருக்கு. ப்ராஃபிட் மார்ஜின் பெருசா எதுவும் உங்களால பண்ணவும் முடியல. எஃப்ஐஎஸ் வந்து அவங்களோட லார்ஜர் போர்ஷனை எக்ஸிட் பண்ணிட்டு இருக்காங்க. டெலிவரி காஸ்ட் வந்து ஃபியூல் காஸ்ட்னால இன்க்ரீஸ் ஆகும். குவிக் காமர்ஸ் இந்த என்டையர் பிஸ்னஸ் எப்படி போக போகுதுன்னு தெரியல. அதனால இன்னைக்கான மார்க்கெட்ல அடி வாங்கியிருக்கு. ஆக்சிஸ் வந்து இன்னைக்கான மார்க்கெட்ல 3.5 to ஒரு 3% கிட்ட இன்னைக்கான மார்க்கெட்ல விழுந்திருக்கு. அதுக்கு முக்கியமான ரீசன் இருக்கிறது என்னன்னா, எஃப்ஐஎஸ் வந்து ஃபெட் வந்து ரேட் கட் அனௌன்ஸ் ஃபெட் வந்து இப்போதைக்கு வந்து எந்த ஒரு ரேட் கட்டுமே அனௌன்ஸ் பண்ணல. இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ல எஃப்ஐஎஸ் வந்து மணிஸை வித்துட்டு வெளியே போயிட்டு இருக்காங்க. ருபிக்கு அகேன்ஸ்டா டாலர் வந்து ரொம்பவே ஸ்ட்ரென்தன் ஆயிட்டு இருக்கு. கண்டினியூஸா செல்லிங் ப்ரெஷர் இருக்கு. ஆக்சிஸ் பேங்க் பொறுத்த வரைக்கும் ப்ரிடாமினண்டா நிறைய எஃப்ஐஎஸ் வந்து ஓனர்ஷிப் வச்சிருக்காங்க. ஸோ எஃப்ஐஎஸ் எக்ஸிட் பண்ற ஒரு ரீசன்னால ஆக்சிஸ் பேங்க் இன்னைக்கான நாளில் விழுந்திருக்கு. அது போக ஆக்சிஸ்க்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். செபி வந்து ஒரு டஸ்டி இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு 10 lakh கிட்ட வந்து ஃபைன் வந்து போட்டிருக்காங்க. இது இப்படியே போச்சுன்னா இது நெகட்டிவ் சென்டிமெண்ட் இருக்கு. ப்ரிடாமினண்டா அவங்க வந்து புக்ஸ்ல ஏதோ சின்ன சின்ன பிரச்சனை இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு ஃபைன் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பத்தி எனக்கு இன்னும் பெருசா டீட்டெயில் தெரியல. நான் இன்னும் இன்டெப்தா போய் பார்க்கணும். பட் இப்போதைக்கு ஆக்சிஸ் பேங்க் எங்க போய் செட்டில் ஆகுதுன்னு பார்த்துட்டு கன்சிடர் பண்றது பெட்டரா இருக்கும். ஸ்டாக்ஸ் டு அக்யூமுலேட் பொறுத்த வரைக்கும் லார்ஜ் கேப்ல கோல் இண்டியா இருக்கு. கோல் இண்டியா வந்து க்ரூட் ஆயில் பிரைஸ் எப்பெல்லாம் இன்க்ரீஸ் ஆகுதோ கோல் இண்டியாவுக்கு குதூகலம் தான். ஸோ Q4 ரிசல்ட்ஸுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஃபார் ஷுர் அவங்களுக்கு 2026 அமோகமா இருக்கும். அண்ட் டிவிடெண்ட்டுமே நல்லா பாசிட்டிவா தராங்க. ஸோ அக்யூமுலேஷன் ரேஞ்சா நான் பார்க்கறது வந்து ஒரு 350-300 இந்த ரேஞ்சு. அதுக்குள்ள உங்களுக்கு கிடைக்குதுன்னா தாராளமா எடுத்து இதை கன்சிடர் பண்ணிக்கோங்க. வாட்ச் டு அக்யூமுலேட். வெயிட் அண்ட் வாட்ச்ல HUL இந்துஸ்தான் இருக்கு. HUL இந்துஸ்தான் வந்து இந்த Q4 ஃபினான்ஷியல் 2026 ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் 21% ப்ராஃபிட் டிவிடெண்ட் at 22 rupees per share வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி இருந்தும் இன்னைக்கு மார்க்கெட் ஓவரால் எஃப்எம்சிஜே போட்டு அடிச்சதுல HUL வந்து டிஃபென்ஸ் பிளே பண்ணாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. மார்க்கெட் ப்ரெஷர் போனதுக்கு அப்புறம் HUL இந்த மாதிரியான அனைத்து பாசிட்டிவ் நியூஸ்னால ஆட்டோமேட்டிக்கா பவுன்ஸ் பேக் ஆயிரும். ஃபெடரல் பேங்கோட ஓவரால் Q4 ரிசல்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் டிவிடெண்ட்டுமே இன்னைக்கான நாளில் வரும். அண்ட் புக்ஸ் எல்லாமே கிளியரா இருக்கு ஓவரால். ஸோ இந்த நாள் வந்து ஃபெடரல் ரிசர்வ் பேங்க்குக்கு ஒரு பெட்டரான நாளாவே இருக்கும். என்ன ரீசன்னாலனா ஃபெடரல் ரிசர்வ் பேங்க்ல எஃப்ஐஎஸ் ஓனர்ஷிப் வந்து ரொம்பவே கம்மி. ஸோ எஃப்ஐஏ எக்ஸிட் ஆகிறது ஆக்சிஸ் பேங்க் அஃபெக்ட் பண்ண மாதிரி ஃபெடரல் பேங்கை வந்து அஃபெக்ட் பண்ணாது. கன்சிடரபிள் ரேஞ்சா நான் பார்க்கறது 165-175 பீக்ல கன்சிடர் பண்ணாதீங்க. அந்த ரேஞ்ச் வரும்போது அக்யூமுலேட் பண்ணுங்க. ஏன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் பிபி புக் வேல்யூ இது ஜாஸ்தியா இருக்கு கரண்டா. இந்தியன் பேங்க்கு Q4 ரிசல்ட்ஸ் வந்து பெட்டரா இருக்கு. 5% இயர் ஆன் இயர் ப்ராஃபிட் அண்ட் டிவிடெண்டா 18 ரூபி கிட்ட பெர் ஷேருக்கு கொடுக்குறாங்க. இதுக்கு நிறைய PSU பேங்க் சப்போர்ட் இருக்கு. மிட் கேப் BSE பேங்கோட சப்போர்ட்ஸ் இது எல்லாமே இருக்கு. ஓவரால் டிவிடெண்ட் ஈல்டுமே கொஞ்சம் குஷன்ஸும் இருக்கு. இந்த இந்தியன் பேங்க்ல திங்ஸ் எல்லாம் பாசிட்டிவா இருந்தால் கூட கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்து வேல்யூவேஷன்லாம் கரெக்டாக வரும்போது கன்சிடர் பண்ணலாம். வாட்ச் ஆன் டிப்ஸ். அதுதான் என்னோட ஒரே ஒரு சின்ன கருத்து. ஸோ ஓவரால் பொறுத்த வரைக்கும் ஏவியேஷன் செக்டார்ல இருக்கிற எல்லா ஸ்டாக்ஸும் அவாய்ட் பண்ணலாம். லைக் இண்டிகோ கரண்டா இதுக்குள்ள போக வேண்டாம். க்ரூட் ஆயில் பிரைஸ் கண்ணாப்பண்ணு போயிட்டு ஆயில் கம்பெனியா இருக்கிற BPCL, HPCL, IOC அதுவுமே ப்ரெஷர்ல இருக்கு. க்ரூட் ஆயில் பிரைஸ்ல கவர்மெண்ட் வந்து இப்போ வந்து ஃபியூவலோட காஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னா இவங்களுக்கு மார்ஜின் ஸ்குவீஸ் பண்ண வேண்டிய நிலைமை வந்துடும். அப்படி பண்ணுவாங்களா இல்லை மொத்தத்தையும் கொண்டு போய் கஸ்டமர் தலையில கட்டிடுவாங்களா? இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. இப்போதைக்கு இந்த ஸ்டாக் பக்கம் போக வேண்டாம். ரிலையன்ஸ் பவர். ஸோ ரிலையன்ஸ் பவர் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கான மார்க்கெட்ல ரிலையன்ஸுக்கு வந்து ஒரு பேட் நியூஸ். என்ன ரீசன் அப்படின்னா யூஎஸ் எக்ஸிம் பேங்க் வந்து ஒரு பேங்க்ரப்டி கேஸ் வந்து ரிலையன்ஸ் பவர் மேல ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அகேன்ஸ்டா $165 மில்லியன் வந்து டெப்ட் வந்து ஆல்ரெடி இருக்கு. ஸோ இப்படி இருக்கிற எல்லா சுச்சுவேஷனும் சேர்ந்து ரிலையன்ஸ் பவரை போட்டு கண்ணா பின்னான்னு அடிச்சிருக்கு. ஸோ ரிலையன்ஸ் பவர் பக்கத்துல தலை வச்சு படுக்காம இருக்கிறது ரொம்பவே நல்லா இருக்கும். எஃப்ஐஎஸ்மே நிறைய வித்துட்டு வெளியே போக ஆரம்பித்து விட்டார்கள். கோல்டு பொறுத்த வரைக்கும் இன்னைக்கான மார்க்கெட்ல 1,50,000 கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சில்வர் 2,54,000 கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ருபி ஆல்ரெடி ரெக்கார்ட் லோவை நோக்கி போயிருச்சு. ஃபியர் இண்டெக்ஸுமே கண்ணா பின்னான்னு போயிட்டு இருக்கு. ஸோ ஓவரால் அதர் முக்கியமான நியூஸஸாக நான் பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னா எஃப்ஐஎஸ் வந்து
ஆஸ் ஆன் டேட் 2026ல் 1.8 lakh கிட்ட க்ரோர்ஸ் கிட்ட வித்துட்டு வெளியே போயிட்டாங்க. ஃப்ரெஷ்ஷாக எந்த ஒரு பெரிய ஃபண்டிங்கும் உள்ளே வரவே இல்லை. இது நமக்கு ரொம்பவே பேடான நியூஸாக இருக்க போகுது. இது எங்கே போய் முடிய போகுது அப்படின்னு தெரியல. செபி வந்து ஆல்ரெடி ஆக்சிஸ் பேங்க் ட்ரஸ்டிக்கு 10 லட்சம் கிட்ட ஃபைன் போட்டானுங்க டிஸ்க்ளோஷர் டிலேன்னு சொல்லிட்டு. இது ஆக்சிஸ் பேங்க்கு வந்து கண்ணா பின்னான்னு இருக்கு. 2 ஸ்டேட்டோட எக்ஸிட் போல்ஸ் வந்து வந்துருச்சு. அந்த எக்ஸிட் போல்ஸை பேஸ் பண்ணிட்டு மார்க்கெட்டும் எப்படி ரியாக்ட் ஆக போகுதுன்னு தெரியல. பட் ஆக்சுவல் ரிசல்ட்ஸ் வரும்போது மார்க்கெட் அதுக்கு ஏத்தாப்புல மூவ் ஆகும். யூஎஸ் எக்ஸ்ட்ரீம் வந்து பேங்க்ரப்ட் கேஸ் வந்து ரிலையன்ஸ் பவர் மேலே போட்டிருக்காங்க. ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இந்த கேஸை எப்படி வித்ட்ரா பண்ணி வெளியே வர போறாங்கன்னு தெரியல. அதானி பவரோட Q4 ரிசல்ட்ஸ் ஃபினான்ஷியல் 2026 வந்து அமோகமாக இருக்கு. 52% கிட்ட ப்ராஃபிட் வந்து புக் பண்ணியிருக்காங்க. டோட்டல் இன்கம் வந்து 10% கிட்ட ரேஸ் ஆயிருக்கு. இது முக்கியமான ரீசனாக நான் பார்க்குறது வந்து க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் மட்டுமே. வெயிட் பண்ணி பார்த்து கன்சிடர் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஸோ இதுதான் இன்னைக்கான ஓவரால் மார்க்கெட்டில் நடந்த விஷயம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ரொம்ப நாளாவே சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து 224 ஓடிட்டு இருக்கு. ஒரு 2-3 சப்ஸ்கிரைபர் ஆயிடுச்சுன்னா பார்க்குறதுக்கு பாசிட்டிவாக இருக்கும். லைக் பண்ணாமல் நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஒரு லைக் பண்ணிருங்க. முடிஞ்சால் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.